வணக்கம் நேயர்களே. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களம் பத்தி செய்திகளை நாங்க படிக்கும்போது அனல் தகித்து கொண்டிருக்கிறது பிரச்சார களம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த அனல் தகிக்கிறது அப்படின்னு சொல்றது சூரியனோட வெப்பத்தை மட்டும் கிடையாது, அங்க அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சில் வெளிப்படக்கூடிய உணர்ச்சியின் தாக்கத்தை குறித்தும் முன்வச்சுதான் அனல் தகிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி ஏற்கனவே அனல் தகிக்கிற இந்த பிரச்சார களத்துல ஒரு பக்கெட் லாவாவை எடுத்து ஊத்தின மாதிரி நடந்திருக்கு ஒரு சம்பவம். அதுதான் தற்பொழுது நாடெங்கும் பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. என்ன நடந்தது? பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சுதான் இவ்வளவு சர்ச்சைக்கும் தற்பொழுது முக்கிய காரணமாக இருக்கிறது. வழக்கமா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான கருத்துகளும் தங்களுடைய அரசுகளுடைய சாதனைகள் குறித்து தான் எல்லா பிரச்சார களத்திலையும் முதன்மையாக பேசுவார் பிரதமர் நரேந்திர மோடி. இங்க தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக நடந்த தேர்தலின் முந்தைய பிரச்சார களத்தின் போது கூட அதுதான் அவருடைய பேச்சுகளுடைய சாரம்சமாக இருந்தது. ஆனா இந்த முறை இவ்வளவு காட்டமாக அவர் பேசியதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்துதான் பலத்த விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன சமூக வலைதளங்களில். சரி, பிரதமர் நரேந்திர மோடி அப்படி என்னதான் பேசினார் இவ்வளவு பெரிய சர்ச்சையை உருவாக்க அப்படின்றத பார்த்துடலாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள தங்கம் மற்றும் சொத்துகள் எல்லாவற்றையும் பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துவிடும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரின் சொத்துகள் கணக்கிடப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா? நாட்டின் சொத்துகளில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்றார். அப்படியானால் யாருடைய சொத்துக்களை பறித்து யாரிடம் கொடுப்பீர்கள்? சொத்துகள் யாருக்கு கொடுக்கப்படும்? அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் அவர்களுக்கே கொடுக்கப்படும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவல்காரர்களுக்கு போக வேண்டுமா? இதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? நம் பெண்கள் எவ்வளவு தங்கம் மற்றும் வெள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதை காங்கிரஸ் கணக்கிடும். தங்கம் ஒரு பெண்ணின் சுயமரியாதை. ஒரு பெண்ணின் தாலியின் மதிப்பு தங்கத்தின் விலையில் மட்டுமல்ல, அவர்களின் கனவுகளுடனும் தொடர்புடையது. ஒரு பெண்ணின் தாலியை பறிப்பதற்கு எந்த அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி ரொம்பவே ஆவேசமாகவும் காட்டமாகவும் பேசியிருந்தார் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில். ஸோ இஸ்லாமியர்களை குஸ்தாபியும், அதாவது ஊடுருவல்காரர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி உபயோகப்படுத்திய வார்த்தை தான் சர்ச்சையின் முதல் அடியாக மாறியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்ற அவர் வைத்த விமர்சனமும் நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்களால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விமர்சனமாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கு தாலி சென்டிமெண்ட் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும், அதை கூட கையில் எடுத்து விமர்சிக்கணுமா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நாட்டின் வளங்கள், சொத்துக்கள்ல முஸ்லிம்களுக்கே முன்னுரிமைன்னு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கருத்து பதிவு செஞ்சிருந்தார்னு பிரதமர் மோடி முன்வைத்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்ற ஒரு விவாதமும் தற்பொழுது கிளம்பி இருக்கிறது. அவர் பேசிய அந்த வீடியோவும் தற்பொழுது வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேச்சு அப்படின்றது பாதியா கட் பண்ணப்பட்டு அந்த குறிப்பிட்ட அளவுல மட்டும் இவங்க வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. முழுமையான பேச்சு வேற, அதோட கண்டெக்ஸ்ட் வேறன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஒரு விளக்கம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மன்மோகன் சிங் அப்படி என்ன பேசினார்? பட்டியல் மற்றும் பழங்குடி வகுப்பினர், ஓபிசி பிரிவினர், சிறுபான்மையினர், பெண்கள், குழந்தைகள், குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையினர் வளர்ச்சியின் பலன்களில் சமமாக பங்கு பெறும் வகையில் புதுமையான திட்டங்களை வகுக்க வேண்டும். வளங்கள் மீதான முதல் உரிமையை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். நாட்டின் வளங்களில் மத்திய அரசுக்கு எண்ணற்ற பிற பொறுப்புகள் உள்ளன. அது நாட்டு மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். ஸோ முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடைய அந்த பேச்சில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்னு தனிப்பட்ட முறையில் சொல்லலை. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இதர சிறுபான்மையினர், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாரையும் குறிப்பிட்டு தான் அவர் பேசியிருக்கார் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். சமூக ஊடகங்களில் இப்போ பிரதமர் மோடியுடைய இந்த பன்ஸ்வாரா தொகுதியில் பேசிய பேச்சு மிகவும் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தூங்கிட்டு இருக்கா? தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? இது தேர்தல் கால நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு பேச்சு அப்படின்றது தெளிவாக இருக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காட்டமான கேள்விகளை எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியோட சமூக வலைதள பக்கங்கள் தாண்டி அவருடைய வலைதள பக்கமான narendramodi.in இந்த பக்கத்திலையும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அவர் பேசிய பேச்சுகள் தொடர்பான காணொளிகள், அதோட டிரான்ஸ்கிரிப்ட் எப்பயுமே ரெகுலரா அப்டேட் செய்யப்படும். ஆனா ஜலோர், பன்ஸ்வாரா 2 தொகுதிகளிலுமே நேத்து பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணியிருக்கார். ஆனா ஜலோர் தொகுதியில் பேசின பேச்சுகள் மட்டும்தான் முழுமையாக அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. பன்ஸ்வாரா தொகுதியில் பேசின அந்த பேச்சு காணொலி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அதோடைய டிரான்ஸ்கிரிப்ட் ஹிந்தியில பதிவு செய்யப்படவில்லை, ஆங்கிலத்தில் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்ட அவருடைய பேச்சிலையுமே கூட ஊடுருவல்காரர்கள், அதற்கான வார்த்தை இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்றது பதிவு பண்ணப்படல. அதே மாதிரி அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர் உபயோகப்படுத்தின அந்த விமர்சனம் அதுவும் வைக்கப்படல. உங்க தாலியை கூட பறிச்சு காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு
அப்படின்னு அவர் முன்வச்ச விமர்சனமும் அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல பதிவு செய்யப்படவில்லை. இதை மேற்கோள் காட்டி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதால தான் இந்த கருத்துக்கள் பதிவேற்றப்படவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார்கள். சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து நாடு எத்தனையோ தேர்தல்களை சந்திச்சாலுமே மக்களவையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்கிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 14% இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது குறைஞ்சது 75 இஸ்லாமிய எம்பிக்களாவது நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும், பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். ஆனா 2019 தேர்தலின்படி எத்தனை பேர் இருக்காங்க? 27 இஸ்லாமிய எம்பிக்கள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே பிரதிநிதித்துவம் இல்லாத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த மாதிரி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக, அதுவும் பிரதமர் மாதிரியான ஒருத்தர் பேசும்போது அதனுடைய விளைவு வேறு விதமாக இருக்கும் என்ற ஒரு கவலையை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர். இந்த நிலையில இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஹஜ் பயணத்திற்கான கோட்டாவை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக தன்னுடைய அரசாங்கம் தான் அதிகப்படுத்தியதா சொல்லியிருக்காரு. அதோட ஆண்கள் துணை இல்லாம இஸ்லாமிய தாய்மார்களும் சகோதரிகளும் ஹஜ்ஜுக்கு தனியா செல்வதற்கான வசதியை ஏற்படுத்தி வழிவகுத்து கொடுத்ததும் தன்னுடைய அரசுதானோ, இதனால தனக்கு ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகளோட ஆசை கிடைச்சிருப்பதாகவும் பேசியிருக்காரு. இது என்ன 24 மணி நேரத்துல திடீர்னு ஒரு மனமாற்றம்னு அதையும் விமர்சிச்சுட்டு வராங்க எதிர்க்கட்சிகள். இந்த மாதிரியான சர்ச்சை பேச்சு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் முதல் கட்ட தேர்தலை சந்திச்ச போது அந்த பிரச்சார களத்தில் இல்லை, இப்போ 2ஆம் கட்டத்தில் வந்துருச்சு. இது அடுத்தடுத்த கட்டத்திலையும் இந்த மாதிரியான பேச்சுகள் தொடர இருக்கிறதா, இல்லை தேர்தல் ஆணையம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள், எதிர்க்கட்சியினர் மற்றும் அரசியல் கள பார்வையாளர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.